இங்கே இந்த பையன் படுத்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்க, உனக்கு மெடிக்கல் சீட்டில் சீட் வாங்கி கொடுத்துருக்கோம், போய் படிக்கிற வழியை பாரு, உங்கள் அப்பா உங்கள் தாத்தா எல்லாருமே டாக்டர் தானடா அப்படின்னும் போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்கிறான். அவங்க அப்பா வந்தோடனே எல்லாரும் பதறாங்க. இந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட எல்லா பொருளையும் வாங்குறான். அம்மாவோ அப்பா கிட்ட கேட்குறாங்க, சாப்பிட ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வருவான்னு. சரின்னு தலையாட்டின உடனே இந்த பொண்ணு எனக்கு உப்புமா வேணும்னு கேட்குறா. அந்த பையன் கேட்குறான், எனக்கு வந்து காஃபி தூள் இன்னொன்று ஏதாவது போட்டு கலந்து சூப்பராக எடுத்துகிட்டு வாங்கன்னு. அவங்க அப்பா முறைக்கிறாரு, இது என்ன ஹோட்டலா நீ ஆர்டர் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் பண்ண முடியாது, இன்னைக்கு நீ தான் எங்கள் எல்லாருக்கும் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு. இவனும் தலையாட்டிட்டு உள்ளே போய் எல்லாருக்கும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அவங்க அப்பாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இன்னைக்கு ஏன்டா காலேஜுக்கு போகலன்னு கேட்குறாரு. என் ப்ரொஃபஸர் வரலப்பா அதனால தான். இல்லை நான் காலேஜுக்கு போனேன், உங்கள் ப்ரொஃபஸரையும் பார்த்தேனேன்னொடனே இவன் சாரி கேட்குறான். அவங்க அப்பா கேட்குறாரு, உனக்கு டாக்டர் ஆகணுன்ற ஆசையே கிடையாதா, எங்கள் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கேன்னொடனே இவன் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுறான். நீ இவ்வளோ பெரிய குக்காக இருக்க, நல்லா சமைக்கிற, அப்புறம் எதுக்குடா நீ டாக்டர் ஆகணும்னு கேட்குறாரு. இவன் நிமிந்து பார்க்குறான். இவரும் ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாரு, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் பார்த்தியா, அவன் சமைக்கும் போது அவன் கண்ணில் அவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சுது, அவன் சமைச்ச சாப்பாடை ஒரு சட்டி கொடுத்தா கூட நான் சாப்பிட்டு இருந்திருப்பேன், நீ செஞ்சதுக்கு கிஃப்டான்னு சொல்லி ஒரு கார்டை கொடுக்குறாரு. இவனுக்கு பெரிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் அட்மிஷனும் வாங்கி கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிக்கிறான்.